கௌரி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோல இந்த 2024ஆம் ஆண்டு கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கௌரி ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாம இந்த வருட பலன்களை எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை வச்சுதான் நாம பலன் சொல்றோம். ஏன்னா சனி பகவான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு கடக்க 2.5 வருட காலம் இடைவெளி எடுத்துக்கொள்வார். அதே போல ராகு கேது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர 1.5 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்வார்கள். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா குரு பகவான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர 1 வருட காலம் எடுத்துக்கொள்வார். மற்ற கிரகங்கள் எல்லாமே 1 மாசம் 1.25 மாசம் இந்த மாதிரி அடிப்படையில பயிற்சி ஆகும். அதனால மெயினா இந்த 3 கிரகங்களின் பயிற்சியை வச்சுதான் நாம வருட பலன்கள் சொல்றோம். அந்த அடிப்படையில இந்த 2024ஆம் ஆண்டு கும்ப ராசியிலேயே உங்களுடைய ராசிநாதனான சனீஸ்வர பகவான் இருக்காரு. இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதும் உங்களுடைய ராசியிலேயே இருப்பாரு. அது ஜென்ம சனியா உங்களுடைய ராசியிலேயே ராசிநாதன் சனி பகவான் அமர்ந்திருக்காரு. ஏன்னா கும்ப ராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் மிகப்பெரிய கெடு பலன்களை தரமாட்டார். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் கும்பம் சனீஸ்வர பகவானுக்கு மிகவும் பிடித்த வீடு, அவருடைய சொந்த வீடு. இந்த காரணங்களால கண்டிப்பா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய கெடுபலன்களை தரமாட்டார். உங்களுடைய ராசியிலேயே சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தால இந்த ஆண்டு முழுவதும் நீங்க அதிகப்படியா உழைக்க வேண்டியதாக இருக்கும். தொழில் ரீதியா இதனால் வரை நீங்க எவ்வளவு உழைப்ப போட்டீங்களோ அதை விட இந்த 2024ஆம் ஆண்டு நீங்க ரொம்பவே கடுமையா உழைப்பீங்க. ஏன்னா உழைக்கும் வர்க்கத்தை சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால உங்களுடைய ராசியில அமர்ந்திருக்க காரணத்தால கண்டிப்பா உழைப்பு அதிகப்படியாக இருக்கும். தூக்கம்ன்றது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதாவது இதனால் வரை 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கினவங்க கூட இந்த சனியினுடைய சஞ்சாரத்தால 6 மணி நேரம் 7 மணி நேரம் தான் உறக்கம் இருக்கும். முக்காவாசி கண்டிப்பா நீங்க கடுமையா உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனா அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல அதிர்ஷ்ட பலன்களை சனீஸ்வர பகவான் தருவார். இதனால் வரை சோம்பேறியா இருந்தவங்க கூட இந்த 2024ஆம் ஆண்டு சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. கண்டிப்பா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளால உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் ஏற்படும். தொழில் ரீதியா ஒரு நல்ல அபரிவிதமான வாய்ப்புகள் உண்டு. வருமானத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஓரளவு சாதகமான பலன்கள் நடைபெறும். அது வருமானம் ரொம்பவும் ஹையும் இல்லாம ரொம்பவும் லோவும் இல்லாம ஒரு நார்மலா இருக்கும். இந்த ஜென்மசனி காலகட்டத்துல கடன் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா இந்த மாதிரியான காலகட்டத்துல கடன் சுமை அதிகமாகும். அதனால கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம கையில பணமா இருந்துச்சுன்னா அந்த பணம் எல்லாம் விரயமாயிடும். அதனால உங்களுடைய கையில பணம் இருந்துச்சுன்னா பணமா வச்சுக்காம நிலப்புலங்கள்லயோ இல்ல நகை இல்ல ஆபரணங்களோ இந்த மாதிரி இதுலயா இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை போட்டுருங்க. எல்லாத்தையும் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போய் உங்களுடைய பணத்தை போட்டுடுங்க. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா உங்களுக்கு கெடுபலன்கள் நடக்காது. ஒருவேளை பணத்தை சேமிக்கிறேன் அப்படின்ட்டு பணமாக கையில இருந்தால் ஏதாவது ஒரு விரய செலவு ஏற்படும். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா உடல் ஆரோக்கியத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உடல் ரீதியா எந்த பாதிப்பு வந்தாலும் உடனே மருத்துவர் அணுகி ஆலோசனை பெறுவது நல்லது. டைமுக்கு சாப்பிடணும். உங்களுக்கு செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி செஞ்சா மட்டும்தான் கண்டிப்பா உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வராது. அது மட்டும் இல்லாம உடற்பயிற்சி, யோகா, தியானம் இது எல்லாத்தையுமே இந்த ஆண்டு நீங்க கடைபிடிக்கணும். இதையெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா மாணவ மாணவிகளுடைய கல்வித்தரம் இந்த ஆண்டு நல்லபடியாக இருக்கும். கல்வியை பொறுத்தவரை நீங்க நல்ல நிலைமையில இருப்பீங்க, நல்லா படிப்பீங்க. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு நல்ல பலன்கள் ஏற்படும். அதே போல இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் அனைவரும் அதிகப்படியான உழைப்பினை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பொதுவாகவே இப்ப இந்த காம்படிஷன் எக்ஸாம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அதனால கண்டிப்பா நீங்க அதிகப்படியா உழைப்பை போட்டா மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சாதாரண உழைப்பை போட்டா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. அதனால இந்த 2024ஆம் ஆண்டு போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அனைவரும் அதிகப்படியான உழைப்பினை போடுங்கள். அந்த உழைப்புக்கு ஏற்ற லாப பலன்கள் உண்டாகும். அரசு சம்பந்தப்பட்ட துறையில கண்டிப்பா கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அரசு வேலை கிடைக்கும். குடும்பத்துல ஒரு சில சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்படலாம். அதனால குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அப்பாட்ட கோவப்படுறது, அம்மாட்ட கோவப்படுறது, பிள்ளைங்கள்ட்ட கோவப்படுறது இந்த மாதிரி எதுவும் செய்ய வேண்டாம்.
கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைத்தே தீரும். ஏன்னா நீங்க மனசு கஷ்டப்படுற அளவுக்கு ஏதாவது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சில காரியங்கள் எல்லாம் நடக்கலாம். கொஞ்சம் நிதானமா யோசித்து முடிவெடுங்கள். எடுத்தோம் கவுத்தோம்னு ரொம்ப கோவப்படாதீங்க. கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்க ஏதாவது சொல்ல போய் அவங்க ஏதாவது சொல்ல போய் மிகப்பெரிய பிரிவு கூட ஏற்படலாம். அதனால குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முழுக்க முழுக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டு முழுவதும். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானம், தனஸ்தானம், கல்விஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது ஒரு தோஷம்தான். 2ஆம் இடத்துல ராகு இருந்தா 8ஆம் இடத்துல கேது இருப்பாரு. இருந்தாலும் கூட அது ராகுவினுடைய நல்ல வீடு, அதாவது குரு பகவானினுடைய வீடு. அந்த வீட்டுல ராகு பகவான் அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பு தான். கண்டிப்பாக ராகு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய கெடு பலன்களை தர மாட்டார். ராகுவால் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையான பலன்களே நடைபெறும். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா 3ஆம் இடத்துல இப்போ குரு பகவான் இருக்காரு. 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானம். இந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறது அவ்வளவு சிறப்பல்ல. முதல் 4 மாத காலம் குரு பகவான் மேச ராசியில இருப்பாரு. குரு பகவான் முதல் 4 மாத காலம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான மேச ராசியில இருப்பாரு. பொதுவாகவே குரு பகவான் 3, 6, 8, 12 இந்த மாதிரியான ஸ்தானங்கள்ல அமர்வது அவ்வளவு சிறப்பல்ல. ஏன்னா அதெல்லாமே குரு பகவானுக்கு மறைவிடம். சுப கிரகமான குரு பகவான் மறையக்கூடாது. இப்போ குரு பகவான் முதல் 4 மாத காலம் மேச ராசியில இருப்பாரு. மே மாதத்திற்கு பிறகு 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் போயிடுவார். அதனால இந்த முதல் 4 மாத காலம் நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய தொழில்ல பிரச்சனைகள் ரொம்ப தலை தூக்கும். என்னடா வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு முதல் 4 மாத காலம் இருக்கும். அதுக்கு பிறகு குரு பகவான் ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்யும் பொழுது எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். அனைத்து விதமான சுகங்களையும் குரு பகவான் வழங்குவார். மே மாதத்திற்கு பிறகு தொழில் வளர்ச்சி ஏற்படும். பணவரவு நன்றாக இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு முழுமையான வெற்றியை தரும். அதுவரை கொஞ்சம் விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஆண்டின் ஆரம்பத்துல 1, 2, 3 ஆகிய ஸ்தானங்கள்ல கிரகங்கள் எல்லாமே வரிசையா அமர்ந்திருக்கு. 1ஆம் இடத்துல பாவ கிரகமான சனி பகவானும், 2ஆம் இடத்துல பாவ கிரகமான ராகு பகவானும், 3ஆம் இடத்துல சுப கிரகமான குரு பகவானும் அமர்ந்திருக்காங்க. ஓரளவு சாதகமற்ற நிலையில கிரகங்கள் இருந்தாலும் கூட சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல அமர்ந்திருக்காரு. 2வது ராகு பகவான் குருவினுடைய வீட்டுல அமர்ந்திருக்காரு. மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் மாறிடுவாரு. அதற்கு பிறகு உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் அனைத்தும் நன்மையாகவே நடைபெறும். 2024ஆம் ஆண்டில் முதல் 4 மாத காலம் கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருங்க. எந்த விஷயம் செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு பல தடவை யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள். எடுத்தோம் கவுத்தோம்னு எதுவும் செய்ய வேண்டாம். பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையா இருக்கணும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி வேற பெருசா எந்த பாதிப்பும் வராது. மே மாதத்திற்கு பிறகு எல்லாம் உங்களுக்கு நன்மையாகவே நடைபெறும். இப்ப நாம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையில ஒரு பொதுவான பலன்களாகும். இந்த பொதுவான பலன்களானது 25% to 30% மட்டும்தான் வேலை செய்யும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரகங்கள் எல்லாம் நல்லபடியா இருந்து நல்ல தசாபுத்திகள் நடக்கின்ற பட்சத்துல இந்த கோச்சார கிரகங்களால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இதுவே உங்களுக்கு மோசமான தசாபுத்திகள் நடந்து கிரகங்கள் மோசமா இருக்கிற சமயத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கும்பராசி கும்ப லக்னக்காரர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் சனீஸ்வர பகவான தரிசனம் பண்ணுங்க. சனீஸ்வர பகவான தரிசனம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் எல்லாமே குறைந்து ஒரு நல்ல பலன்கள் ஏற்படும். அதே போல காகத்திற்கு உணவிடுங்கள். உடல் ஊனமுற்றோருக்கு, ஆதரவற்ற நிலையில் உள்ளவர்களுக்கு, மிகவும் வயதானவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து வாருங்கள். இவ்வாறாக நீங்கள் உதவி செய்து வந்தால் சனீஸ்வர பகவானின் மனம் குளிர்ந்து உங்களுக்கு அனைத்தும் நற்பலன்களே நடக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம மறுபடி சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். கிரகங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எண்ணம், சொல், செயல், சிந்தனை இது எல்லாமே சரியான முறையில இருக்கணும். இது எல்லாமே சரியான முறையில இருக்கிற பட்சத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நடப்பது அனைத்தும்
நன்மையாகவே நடைபெறும். ஏன்னா கிரகங்கள் எல்லாம் வலுவா இருக்குன்ட்டு நாம சோம்பேறித்தனமா இருந்தா கண்டிப்பா நமக்கு எதுவும் நடக்காது. கிரகங்கள் வலிமையா இருக்கிறத நமக்கு சாதகமா பயன்படுத்தி சரியான முறையில செயல்பட்டா எல்லாமே நமக்கு வெற்றியாகவே கிடைக்கும். இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதும் கும்ப ராசிக்காரர்கள் கடினமாக உழைப்பதன் மூலம் ஒரு நல்ல அபரிவிதமான பலனை அடைவீர்கள். அதாவது சோதனைக்கு பின் சாதனை நிறைந்த ஆண்டாகவே இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு அமையும். வாழ்வா சாவா அப்படின்ற கட்டத்துல கண்டிப்பாக பல கஷ்டங்களை தாண்டி ஒரு அற்புதமான வாழ்வு இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு கிடைக்க போகிறது. இந்த 2024ஆம் ஆண்டுல சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருப்பதால் நீங்க பல அனுபவங்களை கத்துக்குவீங்க. பல கஷ்டங்களை அனுபவித்தாலும் அதுல ஒரு நல்ல அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த 2024ஆம் ஆண்டில் கும்பராசி கும்ப லக்னக்காரர்கள் சகல விதமான சந்தோஷங்களையும் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.